ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் angelinecreations. இன்றைக்கி நம்ம ரெசிபி வீடியோ பார்க்க போகிறதில்ல. என்னோட கிறிஸ்மஸ் இந்த வருஷம் எவ்வளோ ஸ்பெஷலாக இருந்தது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி சர்ச்சில் வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ் ஸ்கிரிப்ட் காம்படிஷன் நடக்கும். ஸோ 1 வீக் முன்னாடி அது நடக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீக் போயிருந்தப்போ அந்த கிரிப் காம்படிஷனில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிரிப்பெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தோம். அந்த காம்படிஷனில் நாங்கள் செகண்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருந்தோம். இந்த காம்படிஷனில் நான் ஒருத்தங்களை பார்த்தேன். அவங்க நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர். அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா அடையாளம் தெரிஞ்சது. ஸோ அவங்கக்கிட்ட பேசினது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க என்னோடய ப்ளம் கேக் வீடியோ கடைசியாக நான் போட்டிருந்தேன்ல, அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு கேக் ஆர்டர்ஸ் வேணும், கேக் நீங்கள் பண்ணி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு, பண்ணலாமா வேண்டாமா, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்லாம். அப்புறமா அவங்க கேட்டவுடனே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுவுமே நமக்கு ஒரு புது விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம். ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணுவோம். ஸோ நான் அதனால் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க என்ன ஆர்டர் பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. டோட்டலாக நான் 6 பட்டர் க்ரீம் கேக்கு, அப்புறம் ப்ளம் கேக், அப்புறம் 2 வால்நட் கேக்கும் செய்ய வேண்டியது இருந்துச்சு. ஸோ என்னென்னலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு 22 நான் போய் எல்லா பட்டர் எக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். 23 காலையிலேயே ஒரு சிக்கன் குழம்பும் காரசாரமாக ஒரு சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் செஞ்சு வச்சுட்டேன். குழம்பு கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கிட்டேன். ஸோ தட் நைட்டு டிஃபனுக்கு தோசை போட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நான் லஞ்ச் வேலை கம்ப்ளீட்டாக 23 எந்திரிச்சு முடிச்சுட்டு அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அப்புறமா ஒரு 12 மணி போல் நான் பேக் பண்ண ஆரம்பித்தேன். என்கிட்ட இருக்கிறது சன்ஃப்ளேமோட ஓடிஜி தான். இது நான் நார்மலாக வீட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது தான். இதில் நம்ம 2 பேக் பண்ணி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 2 1/2 kg கேக் வச்சு எடுத்தேன். இந்த 1/4 kg டின் கரெக்டாக இருந்தது 2 வைக்கிறதுக்கு. ஸோ 2 வச்சு ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தட் கரண்ட்டும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி 2 பேக் பண்ணி எடுத்து எல்லா கேக்கையும் நல்லா ஆற வச்சு க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். அதுக்கே ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு தான் நான் கேக்கை டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன். எவ்வளோ கேக்கை நம்ம நைட்டு நம்மளால் கண் முழிச்சு முடிக்க முடியுதோ அவ்வளோ நைட்டு முடிச்சுட்டு மீதியை காலையில் முடிச்சுக்கலான்னு சொல்லி 23 நைட்டு 5 கேக்கான நான் டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த சாக்லேட் ட்ரிப்பிங் சாஸ் நான் ரெடி பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு கேக்லேயும் இந்த மாதிரி ட்ரிப் கொடுத்துட்டு மேலேயும் கேக்கில் ஃபில்லப் பண்ணேன். ஒரு சில கேக்கு மேலே உட்டு பேட்டர்ன் மாதிரி வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டேன். ஒரு சில இதில் அப்படியே ஹாஃப் த வே பேட்டர்ன் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் கனச்சா ஃபில்லப் பண்ணிவிட்டு ஆஃப் இதுக்கு மட்டும் ஒரு ஹாஃப் மூன் மாதிரி பேட்டர்னில் நான் டிசைன்ஸ் போட்டிருந்தேன். சில கேக் ப்ளெயினாகவும் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் ஓரளவுக்கு எல்லாமே மேட்ச் பண்ணி அழகாக நான் பண்ணிட்டேன். இந்த 5 கேக்கும் நான் நைட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மணி போல் நான் முடிச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சு சாக்லேட் கேக்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று 1/2 kg கேக்கு, மீதியெல்லாம் 1/4 கிலோ கேக்கு எல்லாமே சிம்பிளாக டிசைன் பண்ணி முடிச்சுட்டு நான் நைட்டு இந்த வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். இடையில என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டு டிசைனும் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நான் இதை முடிக்கிறதுலே தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் நல்லா வீடியோ எடுக்க முடியல. நிச்சயமாக நெக்ஸ்ட் டைம் ஆர்டரில் இன்னும் நல்லா டீட்டெயிலாக நான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் 24th மார்னிங் எழுந்திரிச்சு இந்த சாக்லேட் கேக்கை கடகடன்னு டிசைன் பண்ணி முடிச்சுட்டேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் கேக்கும் காஃபி பட்டர் க்ரீமும். அந்த காஃபி பட்டர் க்ரீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய குட்டீஸ் ஒரு சின்ன கார்டு என்னோடய டாட்டர் பண்ணி கொடுத்தா, மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி அவளே எழுதி அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தா. ஸோ இந்த கார்டு மேலே ஒட்டிட்டு அந்த பனானா கேக் அப்புறம் ப்ளம் கேக் எல்லாம் இந்த மாதிரி ஒரு விராப் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்று நம்ம ஸ்டாக் பண்ண முடியாதுல்ல, 5 கேக்கும் நம்ம டெலிவரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அதில் 2 வச்சு நான் நீட்டாக அதை பேக் பண்ணி
அவங்கக்கிட்ட டெலிவரி கொடுத்தேன். அவங்க கிட்ட போய் சேர்ந்தோடனே எனக்கு அவங்களுக்கு நம்ம கேக் பிடிக்குமா, நம்ம இதை கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லியெல்லாம் பயங்கரமாக யோசனையாக இருந்துச்சு. பட் அவங்கக்கிட்ட இருந்து ஃபீட்பேக் வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என்னோட இந்த கிறிஸ்மஸ் 25th வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு மனநிறைவோடு இருந்துச்சு. சம்திங் நம்ம புதுசாக நல்லா பண்ணோம் அப்படின்ட்டு. கிறிஸ்மஸ்க்கு வழக்கம் போல் பிரியாணி தான் செஞ்சேன். எனக்கு இந்த 3 நாளும் ஃபுல் டேவும் ஹெக்டிக் டே அப்படி இருந்துச்சு. இந்த பட்டர் க்ரீம் கேக்கில் மேலே வந்து பட்டர்ஸ்காட்ச் கேரமல் நட்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். இது வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதுக்காக செஞ்சுருந்தது. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதோட ரெசிபியை நான் சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். 25th கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஈவினிங் வந்து எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலுக்கு எங்கள் கிட்ஸ்லாம் போயிருந்தாங்க. நான் போகல, எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் படுத்து தூங்கிட்டேன். அதனால் என்னால் போக முடியல. அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த டெக்கரேஷனில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ்லாம் நான் திரும்பி எடுத்து பண்ணுவேனா, இதை அப்படியே ஒரு பிஸ்னஸாக கண்டினியூ பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. அவங்க என்கிட்ட ஆசையாக கேட்டாங்க, அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். அதுவும் ஃபஸ்ட் ஆர்டரே 6 கேக் நம்மளால் டெலிவரி பண்ண முடிஞ்சது அவங்க சொன்ன டைமுக்குங்க நினைக்கும் போது எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் புதுசாக கிடச்சிது. ஸோ இதை வச்சு இன்னும் நிறையா வந்து புதுசாக பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். என்னோடய பேக்கிங் வீடியோஸ் ரெசிபீஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா angelinecreations சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் angelinecreations சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.